இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் புனித சனியை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணித்துறை பொது மேலாளர் அருள்பணி இம்மானுவேல் மரியான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர் வணக்கம். வணக்கம் சார். அமைதியின் நாள் புனித சனி. தனது அன்பு மகன், ஆசையாக வளர்த்த ஒரு மகன், இறைவனின் திருவுளம் என்னவென்று அன்னை மரியாவுக்கு தெரிந்திருந்தாலும் இன்று மகன் உயிரோடு இல்லை. அந்த துயரத்தை இந்த நாளில் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அந்த துயரம் எப்படி பார்க்கப்படுகிறது? அன்னை மரியாவின் துயரம். அன்னை மரியாவுடைய துயரம் இந்த கடைசி நாளில் இயேசுனுடைய இறப்போடு தொடர்புடையது இருந்தாலும் கூட அது ஏற்கனவே நாம் பேசியது போல் அது தொடக்கத்திலிருந்து அது வருகிறது. சிமியோனுடைய அந்த வார்த்தைகள் லூக்கா நற்செய்தியில் நாம் பார்ப்பது போல் சிமியோனுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் அப்படின்னு சொன்னதிலிருந்து இயேசுவுக்காக, அவருடைய பிறப்பிற்காக அவர்கள் புனித யோசேப்போடு அவர் தப்பி ஓடியது போது, இயேசுவை கோயிலிலே காணாமல் தவித்த பொழுது, இன்னும் சிலுவையிலே அவரோடு அந்த சிலுவை பயணத்திலே அவரோடு பயணித்த பொழுது, சிலுவையிலிருந்து கொல்லப்பட்ட பொழுது, அதில் இறக்கி அவருடைய மடியில் கிடத்தியிருந்த பொழுது, கல்லறையில் அடக்கம் பட்ட பொழுது என்று எல்லா நிலைகளிலும் அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்குமே இது உள்ளது தான். நம்ம பார்த்தோம்னா நம்முடைய அன்றன்றாட வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் யதார்த்தமானது தான். எந்த ஒரு தாயும் ஒரு மகனை இளம் வயதிலே, எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ நிலையிலே இளம் வயதிலே தம்முடைய பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க. கொடுக்குற பொழுது அமைதியாக இருக்கிறாங்களா அடுத்த நாள் அப்படின்னு தெரியாது, அமைதியாக இருக்க முடியாது. அவ்வளவு சஞ்சலங்கள் இருக்கும், அவ்வளவு வேதனைகள் இருக்கும், அவ்வளோ கண்ணீர் இருக்கும். எத்தனை முறை எவ்வளவு ஆசைகள் எல்லாமே அதிலே முடக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட அன்னை மரியாள் இறைத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டதால், இது அந்த இறைத்திட்டத்தினுடைய ஒரு பங்காக அவள் பார்த்திருந்தால், அவளுடைய அடுத்த நிலைக்கு அவள் கடந்து சென்றிருக்கிறாள். மிகவும் தைரியமான ஒரு அன்னை அடுத்த நிலையிலே திரு அவையை மீண்டுமாக ஏன் தன்னுடைய மகனுக்கு பிறகு கட்டியெழுப்பதற்கு என்ன என்பதை அன்னை மரியாள் யோசித்திருக்க வேண்டும். அது ஒரு அமைதியான நாள். ஒரு இறப்பிற்கு பிறகு மீண்டும் உயிர்ப்பு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தோடு உள்ள நாள். எனவே தான் திருத்தூதர்களுமே பயந்து போய் நடுங்கி போயிருந்த அந்த நாட்களிலே அது அமைதி ரொம்ப கனமான அமைதியாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அந்த அமைதியிலே நாம் பார்க்கிற பொழுது ஒரு எதிர்நோக்கு இருந்திருக்கும். இவ்வளவு செஞ்ச இந்த இயேசு கடவுள் இனி கட்டாயம் இதை செய்து கடிப்பார் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு காத்திருத்தல் அதில் இருக்கிறது. காத்திருத்தல் ரொம்ப கஷ்டமான விஷயம். சொல்லுவாங்க, வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் அ வேஸ்டிங் பீரியட், இஸ் அ ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காத்திருக்கும் காலம் என்பது நம்மளை பண்படுத்தும் காலம். ஏன் அப்படின்னா அந்த நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் பலவாக போகும். அந்த நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் கடவுளை விட்டு வெளியே போகும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது சாத்தியமா, அதுவரை நாம் நம்பியிருந்த நம்முடைய நம்பிக்கைகள், அதுவரை நாம் காத்திருந்த எல்லாமே அதில் தகுடுபடியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் மீண்டுமாய் கட்டி எழுப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் சில நேரங்களில் யோசித்து பார்ப்பேன். திருப்பலியில் இந்த ஸ்ரீலங்கன் இலங்கையிலிருந்து வருகிற தமிழ் மக்களோடு திருப்பலி நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை நிலையில் அவர்களோடு உரையாடுகிற பொழுதும் அவர்களிடம் இருக்கிற அந்த எதிர்நோக்கும் கடவுளுடைய நம்பிக்கையும் அளப்பெரியது. நம்முடைய நிறைய நேரங்களில் நான் இப்போ எங்கே பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் தப்பு வருகிற பொழுது, ஏதாவது நடக்கிற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏதாவது நடக்கிற பொழுது என்ன செய்கிறாங்க, என்ன கடவுள் செஞ்சிட்டாரு, என்ன போச்சு, எதுக்கு நான் கோயிலுக்கு போகணும், இப்படிலாம் என் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கு, நான் எதுக்கு ஆலயத்திற்கு போகணும், எதற்கு நான் அந்த கடவுளை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நிறையா கேள்வி வருகிறது. ஆனால் அவங்க ஜஸ்ட் ஆப்போசிட். இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம், நாட்டிலே அவ்வளோ பிரச்சனை, அயல் நாட்டில் போய் அகதிகளாக இருக்கிறோம், உறவுகளை இழந்திருக்கிறோம், பெற்றோரை பார்க்க முடியலை, குழந்தைகளை பார்க்க முடியலை, தன்னுடைய சொந்த நாட்டில் நடக்கிற சந்ததியை போய் பார்ப்பதற்கான அனுமதி கூட இல்லை. அப்படின்னு ஒரு வாழ்க்கை நிலையில் கூட அவங்க தேடி போகிறது. இவ்வளவு துன்பம் மத்தியிலும் கடவுள் எங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்கிற எதிர்நோக்கு அவங்களை ஆலயத்திற்கு மீண்டுமா இழுத்து கொண்டு வருகிறது. கடவுளை விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த நிலையிலும். அப்போ அதே ஒரு நிலை தான் அவர்களுக்கும் இந்த நிலை அங்கேயும் வந்திருக்கும். போராட்டத்தில் அந்த சனிக்கிழமை அந்த போராட்டத்தில், வாழ்க்கை போராட்டத்தில் ஒன்று கடவுளை முழுமையாய் நம்ப வேண்டும், இல்லது கடவுளை முழுமையாய் விட்டு செல்ல வேண்டும். அந்த போராட்டத்தில் இருக்கிற நாள்
அதனால தான் அமைதியான நாள் அப்படின்னு பார்க்குறேன் சார். இந்த புனித சனிக்கிழமை, இந்த அமைதி, இந்த காத்திருப்பை காலம் காலமாக காத்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அந்த வாழ்வோட ஒன்றினை திரும்ப அழகாக சொன்னீங்க. இதை ஒரு புனித சனிக்கிழமை நமது வாழ்விற்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக கூட நாம் எடுத்துக்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை நெருங்கி போகிறோமா, இல்லை ஆண்டவரை மறுதளிக்கிறோமா, புறக்கணிக்கிறோமா அப்படின்ற கேள்விகள் வரும்போது நாம் அந்த மறுதளிக்கிறோம், புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். ஆனால் ஈழத்தமிழர்கள் அப்படி இல்லை. அவங்களுடைய இந்த துக்ககரமான, துயரகரமான வாழ்விலும் ஆண்டவரை தேடி போகிறார்கள். அந்த ஒரு நம்பிக்கை, எதிர்நோக்கு நமக்கும் இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் இந்த புனித சனிக்கிழமை நமக்கு தரக்கூடிய செய்தியாக சொன்னதாக நான் பார்க்குறேன் ஃபாதர். இந்த புனித சனிக்கிழமை காட்டக்கூடிய தனிமை, அந்த அமைதி அப்படின்னால இங்கே ஒரு தனிமை வந்துடும். இந்த தனிமை என்பது சமூகத்தோடு இணைவதற்கு முன் நம்மை நாமே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா வாழ்க்கையில் எல்லா ஒரு மொமெண்ட், இப்படி ஒரு மொமெண்ட் வருகிற பொழுது அந்த இடத்துல ஒரு சைலண்ட், ஒரு பாஸ் வரும். எந்த இடத்துலையுமே ஒரு தப்போ, ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, ஒரு துன்பம் நடந்து விட்டது, ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்தோம்னா ஒரு அமைதியான ஒரு நிலை வரும். அந்த நிலையில் தடுமாறாமல் சரியான முடிவு எடுப்பவர்கள் தான் வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு செல்வார். அந்த நிலையில் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தங்களை அதற்கான தயார்படுத்தி கொள்ளாதவர்கள் வாழ்க்கை இழந்து விடுவார். நான் பார்த்துருக்கிறேன், என் குடும்பத்தில் கூட ஒரு இறப்பை எப்படி பார்த்துருக்காள். ஒரு இறப்பு நடந்திருக்கிறது, இளம் வயதில் ஒரு இறந்திருக்கிறார், என் மகன் இறந்துட்டான், இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பின்னோக்கி கொண்டதால் அந்த குடும்பத்திலே அவ்வளவு பிரச்சனைகள் வருகிற குடும்பங்களையும் பார்த்துருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்துடுச்சு, அந்த இழப்பிலிருந்து இன்னொரு இழப்பு அந்த குடும்பத்தில் வராமல் இருப்பதற்கு நான் குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாம் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போனவர்களும் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு இழப்பும், ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு பெரிய ஒரு துன்பமும் நாம் சந்திக்கிறது அது ஒரு மரண அடின்னு சொல்லுவாங்க. அந்த அடி திருத்துதலுக்கு மட்டுமல்ல, நாம் நம்பி இருக்கிற அவங்கள வச்சு தான் சில நேரத்துக்கு பெரிய ஒரு கனவை கட்டி இருப்பார்கள். அதெல்லாம் இடிகிற பொழுது இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போகும். அந்த அமைதி, அந்த தனிமையில் ஓகே இவ்வளவு நாள் நடந்துச்சு, நம்ம ஒரு நம்பிக்கைலாம் கட்டணும், ஏன் மீண்டும் இருப்பதை வைத்து ஏன் கட்டி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி துணிச்சலோடு கிளம்பிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் உயிர்ப்புக்கு அவர் தயாராக இருப்பார்கள். அதுதான் அதனுடைய செய்தியாக நான் பார்க்குறேன். பிரச்சனைகள், துன்பங்கள் நம்மை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நாம் நினைத்தது நடக்காத போது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னதான் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நாம் நினைக்கிறோம் ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, சரி பரவாயில்ல இன்னொரு தடவை நடக்கும், திருப்பியும் நடக்கலை. இப்படி பல முறைகள் நாம் நினைத்தது நடக்காத போது ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்வே முடிந்து விட்டது அப்படின்னு முடங்கி போகிறோமா, இல்லை அதிலிருந்து மீண்டும் இறைவனால் இது முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுகிறோமா? அதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா படுறோமா படலையா அப்படின்னு கேட்டோம்னா படணும், சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மனித இயல்பில் சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நிறைய பேர் அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சனிக்கிழமை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இறப்பு இருக்கிறது, அந்த இறப்புக்கு அடுத்து மீண்டுமாய் நம்மை கட்டியெழுப்பதற்கு கடவுள் வாய்ப்பை கொடுக்குறார். அந்த வாய்ப்பை உணர்ந்து நாம் கொஞ்சம் முன்னேறினோம்னா நமக்குன்னு ஒரு உயிர்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சனிக்கிழமை கொடுக்குற செய்தி. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம இப்படி இருக்கணுமா அப்படின்னு தெரில, பட் அப்படி தான் இருக்கணும். அதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. ஆனால் ரொம்ப கஷ்டம், நான் சொல்கிறது ஈஸி, அதை அனுபவித்து அதை பார்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய இது தெரியும், அதனுடைய கனாகனம் வேதனையும் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை நம்ம கொடுக்குற செய்தி இதுதான், நம்ம இருக்கணும். எவ்வளவு முடிஞ்சாலும் கடவுள் மீண்டுமாய் ஒன்றுமில்லாமல் இருந்து கட்டக்கூடிய கடவுள் இருக்கிறார். அதை மீண்டுமாய் அசை போட்டு நம்ம வாழ்வை உருப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைதி, இந்த தனிமை. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உடைந்து விடக்கூடாது, முடங்கி போய் விடக்கூடாது. ஒரு அடி எடுத்து வச்சா மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த புனித சனிக்கிழமை நிகழ்வை நிறைவு செய்யலாம் ஃபாதர். நன்றி. நன்றி சார். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை
தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். இன்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள்.
தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 மற்றும் 37 முதல் 43 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 118, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 16 முதல் 17 மற்றும் 22 முதல் 23 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டு இருப்பதைக் கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் ஓடிவந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதைக் கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உயிர்ப்புப் பெருவிழா. இவ்வுலகின் பாவங்களை போக்குவதற்காக மனிதனாக மண்ணில் பிறந்த இறைவன் நாம் வாழ்வு பெற சிலுவையில் உயிர் துறந்து உயிர்த்தெழுந்த நிகழ்வே உயிர்ப்புப் பெருவிழா. கத்தோலிக்க திருச்சபையில் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் ஆண்டவரின் உயிர்ப்புப் பெருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது.
இந்த மகிழ்ச்சியான தினத்தில் தாய் திருச்சபை திருவழிபாடுகளை திரு ஒளி வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 4 பகுதிகளாக கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு நம்முள் கலந்திருக்கும் கோபம், அறியாமை, பாவம் போன்ற இருளினை நீக்கி இறையாட்சி என்ற திரு ஒளியின் மூலம் நம்மை வழிநடத்துகிறார் என்பதினை திருவொளி வழிபாடு விளக்குகின்றது. புதிய நெருப்பினால் சுடர்விட்டெரியும் பாஸ்கா திரியானது ஆண்டவர் இயேசுவினை குறிக்கின்றது. ஆண்டவர் நமக்கும் நமது வாழ்விற்கும் ஒளியாக இருக்கிறார் என்பதை பாஸ்கா திரி தெளிவுபடுத்துகின்றது. பாஸ்கா திரியில் குருவானவர் சிலுவை அடையாளம் வரைந்து மீட்பின் தொடக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்துவே என்பதை எடுத்துக் காட்ட தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆவையும் இறுதி எழுத்தான நாவையும் எழுதுகின்றார். காலங்கள் அனைத்தும் ஆண்டவருக்குரியது என்று சுட்டிக்காட்டுவதற்கு திரியினில் வருடத்தினை எழுதும் குருவானவர் ஆண்டவரின் 5 காயங்களை குறிப்பிட 5 சாம்பிராணி மணிகளை பதிக்கின்றார். ஆண்டவரின் உயிர்ப்பு திருவழிபாட்டில் 8 வாசகங்களும் நற்செய்தியும் இடம்பெறுகின்றது. கடவுள் தம் மக்களினத்தை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதினை பழைய ஏற்பாட்டு வாசகங்களும், இவ்வுலக மீட்பிற்காக இறைவன் தன் ஒரே மகனை அனுப்பியதை புதிய ஏற்பாட்டு வாசகங்களும் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதிகளின்படி வாழ்வதற்கு உறுதியேற்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம். நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, அற்புதமான தலைவரே, மக்களுக்காய் நீர் உண்மையே முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய, மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும். எங்களது தலைவர்களை உமது ஆவியுடைய கொடைகளால் நீர் நிரப்பி ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களையும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்தருளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களது தலைவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய புனித சனி நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணித்துறை பொது மேலாளர் அருள்பணி இம்மானுவேல் மரியான் அவர்கள் நம்மோடு இணைந்து புனித சனி சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். குட் நைட். கடல் மீதோளிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழமோ என்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே இயற்கை வியப்போ